திரு சுகுணா. முதல்ல இந்த நீதிமன்றத்தினுடைய அந்த மூடிய அறைக்குள் நடைபெறக்கூடிய ஒரு விவாதம் அப்படின்னு பார்க்குறப்ப பொதுவாக நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது தவிர அதனுடைய செயல்பாடுகளோ அல்லது அதனுடைய தீர்ப்புகளோ விமர்சனத்துக்கோ அல்லது விவாதத்துக்கோ அப்பாற்பட்டது கிடையாது. இப்போ வந்து ஒரு மூடிய அறைக்குள் ஒரு விவாதம் நடக்கிறதுங்கிறது பொதுவாக ஒரு பாலியல் வழக்கு அல்லது போக்சோ வழக்கு இந்த மாதிரியான வழக்குகளில் நடைபெறுவதுங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன, பாதிக்கப்பட்டவருடைய விவரங்கள் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அல்லது ஒரு தேச நலன் கருதிய ஒரு வழக்கு, ஒரு தீவிரமான ஒரு வழக்குனா ஒரு மூடிய அறைக்குள்ளே ஒரு வழக்கு வந்து நடக்கலாம், ஒரு மூடிய அறைக்குள். ஆனால் இது வேணால் வந்து வெளிப்படையில் வந்து அதாவது கத்திரிக்காய் முட்டினால் கடைத்தருக்கு வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி வெளிப்படையாக வாரம் வியாழக்கிழமை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியினுடைய பிரச்சனைகள் பற்றி பேட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்புமணி ராமதாஸும் அது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்கிறப்ப இது பொதுவான ஒரு விஷயம். இன்னொன்று, நீதிபதி அவர் வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நலன் கருதியோ அல்லது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நலன் கருதியோ இப்படி ஒரு தனி அறைகளை விசாரிப்பது அப்படிங்கிறதுமே அது ஏன் அவங்களுடைய நலன் மீது நீதிமன்றத்துக்கு என்ன அக்கறை அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வருகிறது. அது வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை பற்றி கவலைப்படலாம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நலனை பற்றியோ அல்லது அன்புமணியுடைய நலனை பற்றியோ டாக்டர் ராமதாஸுடைய நலனை பற்றியோ அந்த கட்சியில் இருப்பவர்கள் கவலைப்படலாமே தவிர நீதிமன்றம் அந்த நலன்கள் ஏன் அக்கறை செலுத்த வேண்டிய அவசியம் என்ன நீங்க புரிஞ்சிருக்கலாம். அவர் நீதிமன்ற வார்த்தைகளில் சொல்லலாம், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பெட்டிஷனர்ஸ், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லிட்டிகன்ஸ், வழக்காடிகளுடைய நலன் கருதி அப்படின்ற எண்ணத்தில் கூட நீதிமன்றம் அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். வழக்காடிகள் இப்போ மனுதாரர்கள் வந்து அதை அப்படியான ஒரு விருப்பத்தை வந்து தெரிவித்தால் கூட அப்படி வந்து விசாரிக்க வேண்டிய அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு நீதிமன்றத்துக்கு என்ன இருக்கிறதுங்கிற கேள்வி. நீங்கள் இந்த வழக்கு மட்டும் இல்லை, சில வழக்குகளில் வந்து நீதிபதிகள் தங்களுடைய விருப்பம் சார்ந்து ஒரு வழக்கினுடைய திசையை வந்து அமைப்பதுங்கிறதையும் பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இப்போ கஸ்டோடியல் டெத்து தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டாங்கன்னா ஒன்றும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அல்லது அனுமதியை மறுக்கலாம். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துக்கு பதிலாக மனைவியை அடிக்கக்கூடாதுன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறாங்க. இப்போ கொடிக்கம்பங்கள் வந்து பொது இடங்களில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்கிறது. ஒவ்வொரு கொடிக்கும் ஒரு இயக்கத்திற்கும் இடையிலான தொடர்பு, அதுக்கான வரலாறுங்கிறது மிகப்பெரிய விரிந்தது. இப்போ கொடிக்கம்பம் இருக்கக்கூடாதுன்னா அடுத்து வந்து பொது இடங்கள் வந்து பெரியார் சிலை இருக்கக்கூடாது, அம்பேத்கர் சிலை இருக்கக்கூடாது, அண்ணா சிலை இருக்கக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ கமலஹாசன் பேசிய விஷயத்தில் வந்து கர்நாடகாவில் வந்து நீதிமன்றம் தெரிவித்த கருத்துங்கிறது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது. அதனால் நீதிமன்றம் என்பது ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாக இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. கண்டிப்பாக வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஒரு கட்சி, அந்த கட்சியில் வந்து அது யாருக்கு சொந்தம், இந்த பொதுக்குழு வந்து நடத்துவதுங்கிறது சட்டப்படி செல்லுமா செல்லாதா, அதுதான் வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது வந்து மூடிய அறைக்குள் நடத்துவதற்கிய ஒரு அவசியங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ இதை தாண்டி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வந்து இது அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் வந்து இது வந்து இந்த கட்சியில் உட்கட்சி பிரச்சனை தான். பாமகவுடைய ஒரு உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலுமே கூட இது ஏதோ ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாடு அல்லது வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பிரஷர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது அடிப்படையில் ஒரு குடும்ப தகராறுன்னு தான் முதல்ல நமக்கு தெரிய வந்தது. முதல்ல வந்து முகுந்தனை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி செயலாளராக ராமதாஸ் நியமிக்கிறார். அப்போ தான் அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையாகவே வந்து தனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதுக்கு முன்னால் உள்ளுக்குள்ளே எக்கச்சக்க முரண்பாடுகள், சர்ச்சைகள், விவாதங்கள்லாம் இருந்தாலுமே கூட பொதுவெளியில் முதலாக வெடித்ததுங்கிறது அப்போ தான் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாகவே வந்து இது வந்து இன்னுமே வந்து சரி செய்யப்படும், இன்னைக்கு தேதி வரைக்குமே அது ஒரு சரி செய்யப்படாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பிளவாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதை பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பைலா இருக்குது. இப்போ அதிமுகவுடைய பைலாங்கிறது கொஞ்சம் விசித்திரமானது. அதிமுக கூடிய எல்லா கட்சி தொண்டர்களும் வாக்களித்து தான் ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிற ஒரு விதியை எம்ஜிஆர் காலத்தில் வச்சுருக்காங்க. அதை வைத்து தான் இன்றைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் வந்து நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப பாட்டாளி கட்சியில் வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு வந்து அழைப்பு விடுக்கணும்னு சொல்லி ராமதாஸ் சொல்கிறாரு. அன்புமணி வந்து இல்லை பொதுக்குழு கூட்டி தான் நான் தலைவரானேங்கிறாரு. அப்போ வந்து 2 பேருக்குமே வந்து பைலாங்கிறது ஒன்று தான். அப்படிங்கிறப்ப அதை அடிப்படையாக வைத்து நீதிமன்றம் அதை விசாரித்து யாருடைய வாதம்ங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதிகளுக்கு வந்து பொருந்தி போகிறது அப்படிங்கிறத சொல்வதற்கான ஒரு அவசியம் இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னால், இப்போ ராமதாஸா அன்புமணி ராமதாஸா யார் கை ஓங்கி இருக்கிறது, யார் பக்கம் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ வரக்கூடிய தகவல் இப்படி பார்க்கிற பொழுது பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருப்பதை பார்க்கிறோம். முதல்ல வந்து பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ராமதாஸ் பக்கம் தான் இருந்தார். ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து தொடர்ச்சியாகவே அவர் வந்து அன்புமணி பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறோம். ஜி.கே. மணி, அருள் போன்ற சில பேரை தவிர பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருப்பதை நம்ம பார்க்குறோம். என்ன காரணமாக இருக்க முடியும்னு சொன்னால், இப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து அவர் தான் வந்து இந்த கட்சியை தொடங்கினார், தொடர்ந்து நடத்தினாரும் கூட அடுத்த வந்து ஒரு தலைமைக்கு வந்து வழிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அந்த நிர்வாகிகளுக்கு இருக்கலாம். இன்னொன்று வந்து ராமதாஸ் அவருடைய நேர்காணல்கள் அவர் கொடுக்கக்கூடிய பேட்டிகளை பார்க்குறப்ப
அவருடைய வயது முதுமைங்கிறது வெளிப்படையாகவே தெரிகிறது. பல விஷயங்களை அவர் ரொம்ப தனிமாறித்தான் நிறைய விஷயங்களை அவர் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ராமதாஸுக்கு அடுத்த கட்டமாக அன்புமணியை தலைமையாக ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நிர்வாகிகள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது ஒரு களத்தில் போய் நின்றாங்கன்னா தெரியும். ஒரு தேர்தலில் ஒரு 2 பேரும் தனித்தனி அணியாக நின்றார்கள் தான் அந்த தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? நம்ம ஜெயலலிதா ஜானகியை சொன்னதை போல தொண்டர்கள் ராமதாஸை ஏற்றுக்கொண்டார்களா அல்லது அன்புமணியை ஏற்றுக்கொண்டார்களா என்பது தெரியும். அதனால் அன்புமணி ராமதாஸ் பாமகவோட வரலாறுல இது ஒரு நீங்க சொல்றது மாதிரி 2 பேரும் பிரிந்து நின்றால் அது பாமகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும். பாமக கட்சிக்கும் சரி, அதை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கும் யார் பின்னால் நிற்பது அப்படின்ற ஒன்றும், அல்லது அவங்களுடைய ஆதரவு தளம் இளைஞர்கள் நம்பிக்கையிலேருந்து வேறொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது மட்டுமே நான் நெருக்கடின்னு பார்க்குறேன். நெருக்கடின்னு பார்க்கல. இதை தாண்டி தொடர்ச்சியாகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நெருக்கடிகள் தொடர்ச்சியாக இருப்பதை பார்க்குறோம். இப்போ ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசங்களே பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸை கட்சியினுடைய தலைவராக ஆக்கியதற்கு பிறகு 2 விஷயங்கள்லையுமே அன்புமணி ராமதாஸ் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணல. ஒன்று பார்த்தோம்னா, தொடக்க காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு வன்னியர் அரசியலை முன்வைத்த கட்சியாக இருந்தாலும் கூட சில முற்போக்கு விஷயங்கள்லாம் முன்னெடுத்தாங்க. தலித்துகள் அனுமதிக்கப்படாத இடங்களில் குடிதாங்கியில் போய் தலித்துடைய படங்களை எடுத்துகிட்டு போகிறது, ஒரு தலித் எழில்மடை மத்திய அமைச்சராக்குவது, ஈழம் சார்ந்த விஷயங்களை பேசுவது, தமிழ் தேசியம் பேசுவது, இந்த மாதிரியான விஷயங்களை ராமதாஸ் முன்னெடுத்தார். அதனால் வன்னியர்களை தாண்டிய சில முற்போக்கு சக்திகள் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரித்ததெல்லாம் பார்க்குறோம். இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா, தர்மபுரியில் இருக்கக்கூடிய நக்சல்பாரி இளைஞர்கள் நிறைய பேர் பாமகவில் சேர்ந்தாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அதற்கு ஆனதற்கு பிறகு அதில் இந்த ராமதாஸ் தொடக்க காலத்தில் முன்வைத்த பல அந்த கொள்கை சார்ந்த கருத்துக்கள் சார்ந்த நிலைப்பாடுகளில் பெருமளவுக்கு அந்த அறிகுறியை அவருடைய பேச்சுக்களையோ அல்லது செயல்பாடுகளையோ நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சுற்றுச்சூழல் தொடர்பாக அவர் பேசுவாரே தவிர மற்ற ஈழம் சார்ந்தோ தமிழ் தேசியம் சார்ந்தோ அல்லது சமூக ரீதி சார்ந்தோ பெருமளவுக்கு அவர் பேசவே இல்லை. நாடாளுமன்றங்களில் கூட மிக முக்கியமான சட்டங்கள் விவாதங்கள் வருகிற பொழுது அவர் நாடாளுமன்றத்தில் அவர் அவருடைய பிரசன்ஸே இல்லை அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா வரைக்குமே அவருடைய பிரசன்ஸே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவது, கொள்கை ரீதியாக அதனுடைய கட்டமைப்பு வளர்ப்பதுங்கிறதையும் அன்புமணி ராமதாஸ் பெரிய அளவில் வெற்றி பெறல. தேர்தல் அரசியல் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பார்த்தாலுமே கூட அன்புமணி ராமதாஸ் தலைவரானதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு சதவீதங்கிறது தொடர்ச்சியாகவே சரிந்து தான் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2016 அன்புமணி ராமதாஸை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தியதில் இருந்து கடைசி 2024 தேர்தல் வரைக்குமே பார்த்தோம்னா பாமகவுடைய வாக்கு சதவீதங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கடைசியில் இப்போ தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சியாகத்தான் மாறி இருக்கிறது. அப்போ ராமதாஸை விட அன்புமணி ராமதாஸ் எந்த அளவுக்கு ஒரு பொருத்தமான அடுத்த கட்டத்தில் பாமக வளர்த்தெடுத்து போன தலைவர் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்போம்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதற்காக இன்னைக்கு ராமதாசனால இந்த கட்சியை அவருடைய முதுமை காரணமாக இவ்வளவு வலிமையாக அவர் நடத்த முடியுமான்னு கேட்டால் அதுவுமே ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. அதனால இல்லை சுகுணாதேவாகர், நீங்கள் அப்படி சொன்னால் கூட டாக்டர் ராமதாஸ் அவருக்கு 86 வயது. ஆனால் அவர் பொலிட்டிக்கலி ஆக்டிவ் தானே. இந்த போரில் மகனோட சண்டை கட்சி யாருக்கு அப்படின்னு வர்றப்ப அந்த பிரச்சனையை தொடங்கின நாள்ல இருந்து இந்த நாள் வரையிலும் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சனைகளை பொதுவெளியில் எல்லா நாளும் மக்களை ஊடகங்களை சந்திக்கிறதோ தன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்றதுலையோ அவருக்கு எந்த ஒளிவு மறைவுமே இல்லையே. இல்லை, அதுதான் அவருடைய நிலைப்பாட்டில் தெளிவாக தானே இருக்கிறாரு. இல்லை, அவர் ஒவ்வொரு வாரமுமே தொடர்ச்சியாக பத்திரிகையாளரை சந்தித்து தனக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தொடர்ச்சியாக அவர் பேசுகிறார். அப்படிங்கிறதான மட்டுமே அவர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னா நம்ம தொடக்க கால ராமதாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தீவிரமாக அவ்வளவு அக்ரெசிவாக அவர் இருப்பார். சமூக நீதி பற்றியோ மற்ற விஷயங்கள் கூட்டங்களில் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். ஆனால் இப்போ அவர் பேசுகிறப்ப கூட எழுதி வைத்து வாசிக்கிறார். அதுவுமே கூட ரொம்ப தடுமாற்றம் இருப்பது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.